நம்ம குழந்தைகள் தவசைதான் ஆமாடி நம்ம பாரதி இத்தனை காலம் அந்த காட்டுக்குள்ளே ஆண்டவரை நம்ம வாழ்ந்து வர்றோம். இத்தனை பிள்ளையும் ஆண்டவரை இந்த குழந்தை மட்டும் நடுவே வச்சு நம்ம தலத்துல பாக்குறதாகி நம்ம கருப்பெல்லாம் அழிஞ்சு சகப்பா ஆயிடுவாண்டி அப்படியானால் இந்த குழந்தைகளுக்கு வேண்டாண்டி நம்ம போட்டுட்டு ஓடிடுவோமா? ஓடுவாடி எத்தனை நேரம் தான் ஓடுறது? அவன் குழந்தைகள் காட்டுக்குள்ளே போட்டு விட்டு சென்று விட்டார்கள். இப்படி இருக்கு அப்படி 3 குழந்தைகளும் பழைக்காகி பசியால் அழுகின்ற பொழுது நீண்ட அழுத நீதான் அழுத அந்த குரலோசை அந்த கானகத்தில் உள்ள சிங்கம் புலி கடுவாய் எல்லாம் அடுத்த வனத்தை நாடி ஓடுகிறது. குமரன் அழுத சிறுகுரலோசையினால் குன்று மலைகள் கிட்டு 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 ஆதித்தன் அழுத சிறுகுரலோசை ஆண்டார் கைகளில் அரணார் திருச்செவி கேட்டது. பார்வதி என்னங்க 3 கண்ணீர்களுக்கு குழந்தை கொடுக்க வேண்டாம் என்று எவ்வளவோ சொன்னேன். ஆமாங்க நீ கேட்டியா? பாருங்க என்ன குழந்தை பெற்றவர்கள் காட்டுக்குள்ளே போட்டு விட்டு சென்று விட்டார்கள். அப்படியானால் இந்த குழந்தைகளுக்கு பால் கொடுக்க வேண்டும், பசி அமர்த்தப்பட வேண்டும். நீ போட்டா நந்தி சுமாதான நினைக்காது. நீ போல கரை விட்டுக்கிட்டு வர மாட்டேன். அது சரி. ஆமா கம்பெனிக்கு ஆள் கிடைச்சா போதும், நீ எங்க போனாலும் விடிய விடிய இருந்து வந்து வெட்டுவா. போவேன். அப்படியா? பாருங்க இந்த கெடசுவரிலே சிவம் இருக்க வேண்டும், சக்தி இருக்க வேண்டும். இரண்டும் இல்லைங்களா கெடசுவரை? அப்படியானால் இருசூழ்ந்து விடுவாங்க. பாருங்க நந்தி அழைப்போம். சரி நந்தி அழைப்போம். அப்படி என்று நந்தி தேவியை வரவழைத்து ஐயா நந்தி ஐயரே காலகத்திலே 3 குழந்தைகள் பசியா துடித்து அழுகிறார்கள். அப்படியா? அவர்கள் பசி மத்தியில் ஆழ்வாயமாக்கி நீர் கைவிட்டு அழைத்து வர வேண்டும். அப்படியாகட்டும், ஏதோ நான் சென்று வருகிறேன் என்று நினைத்து நந்தி தேவரானவர் எங்கு வருகின்றார்? குழந்தைகளோ பச்சிலம் குழந்தை இவர்களுக்கு ஒரு பழத்தை சாப்பிடாது, ஒரு இட்லி சாப்பிடாது, ஒரு பிசுமத்தை சாப்பிடாது, டீக்கம் டீக்கம். ஆமா குழந்தைகளோட பால் பால் கொடுக்க வேண்டும். மாற்றப்படி கொடுப்பது என்று தேவரோட பசுவை வரவழைக்கிறார். அந்த பசுவின் தன்மை எப்படிப்பட்டது? தெய்வ பசே அந்த பசுவின் தன்மை எப்படிப்பட்டது? அதாவது ஒரு மாடு ஒரு மாடு
ஒரு தனம் தனம் 4 காம்பு 4 காம்பையும் 4 கோட்டு பால் சுரக்குது. சுரந்தாலும் குழந்தைகள் 3 குழந்தை. இந்த 3 குழந்தை 4 கோட்டு பால் குடிச்சுக்க போறோம். உடத்துறதும் வளரதும் ஒரே அழுகை. அது சொல்லுவாங்க என்ன சொல்றாங்க? செத்த ஆட்டுக்கு கண்ணு பெருசு, தாய் இல்லாத பிள்ளைக்கு ஐயர் பெருசு, தகப்பன் இல்லாத பிள்ளைக்கு எல்லாமே பெருசு. ஆமா அது ஒண்ணு இருக்கிறது. ஆமா. நினைக்கிற அந்த குழந்தையை என்ன நம்மளால பாலூட்ட முடியாது. முடியாது. இந்த குழந்தைகளை பெற்றோர் கையில ஒப்படைச்சிட வேண்டியதா சரி. அப்படின்னு செய்கிறாரே. பார்த்தாலும் திடீவர் அந்த பெண்கள் முன்னே வந்து தோன்றுகிறார். அம்மா கன்னியரே, ஐயா குழந்தைகளை ஆசையால் பெற்றெடுத்து விட்டு பசியால் துடிக்க விட்டு ஆமாம் அட செய்து விட்டு நீங்கள் இப்படி ஓடி வருவது நியாயமாகுமா? அந்த 3 பிள்ளை எங்க பிள்ளைதான் ஐயா. அதனால இவன் வந்து ஏதோ ஆசையில குழந்தையை பெற்றெடுத்தான். சரி. ஆசை சொல்லிக்கிட்டா வரும், அப்பப்போ வரும், அப்பப்போ போறோம். ஆமா. ஆமா ஆசை வந்துச்சு. அம்மா கன்னியர்களே, என்ன பாவையறிய நீங்கள் வந்து பாலகரை வளர்த்தாய், பாவையறிய பாலகரை வளர்த்தாய், உவையறி உங்களுக்கு இப்படியே நம்பி ஐயா, கண்டிப்பாக இந்த 3 குழந்தைகளையும் நீங்கள் பால் கொடுத்து வளர்த்துதான் ஆக வேண்டும். அப்படியா? ஆமா. இவன் வந்து என்ன இந்த குழந்தைகளை வளர்க்க வேண்டும் என்றால் என்றால் ஒரே ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை? நான் பால் கொடுக்கிறது இவனுக்கு தெரியக்கூடாது. இவன் கொடுக்கிறது அவளுக்கு தெரியக்கூடாது. அவன் ஒருவருக்கும் தெரிய வந்தாலே இருந்தால் நாங்கள் பால் கொடுப்போம் ஐயா. அப்படியா? பக்கத்தில் வந்து விட்டால் விட்டால் அந்த பக்கம் நாங்கள் மறைந்து விடுவோம். அப்படி என்று நம்பி அந்த கண்ணீர்கள் கண்களுக்கு மட்டும் நந்தி தேவர் அந்த முப்பிரகாரகத்தை 7 வருடங்கள் இருளாக சாபமிட்டார். இருட்டாக போ சாபத்தை விட அப்படி இருள் சூழ்ந்தது. அந்த குழந்தைகளை கையில் வாங்கினார்கள். அப்படி வாங்கி இருக்கும் பொழுது மனமடன்று பொங்கையை மலைத்தார் கிடந்து வந்தார் போன்று அப்படி பாலாறு சுரக்கிறது. அந்த குழந்தைகள் பாலூட்டுகிறார்கள் ஒரு பெற்றவார்கள் 7 வருடங்கள் பால் குடித்தார்கள். ஒவ்வொருக்கான வெள்ளையாகவே இருகாலம் முடிந்தது, பகல்காலம் உதயமாக ஆதவன் உதயமாக. ஆமாம். அப்படி இருக்க சரி அக்கா, தங்கச்சி நீ பச்சை சேலை கட்டி இருக்கா, அது வழி இவன் மஞ்சள் சேலை கட்டி இருக்கா, ஐயோ நான் புழு கட்டி இருக்கேன். அடே பிடிச்சு பிடிச்சு யாரும் பிடிச்சி போட்டு ஓடிடுவோம். ஆறுமுகவதி ஆமா. நம்ம குழந்தைகளை பெற்றவர்கள் நாட்டுக்குள்ளே வீட்டு போட்டு விட்டு சென்று விட்டார்கள். சரி. குழந்தைகளோ அழுது கொண்டே இருக்கின்றது. ஆமா. இதை பார்த்தால் யாரு? அங்கேவர். நந்தி. அந்த குழந்தைகளை கூட்டிக் கொண்டு எங்க வருகிறார்கள்? கைலைக்கு வருகிறார். அப்படி அச்சமயம் பார்த்தார்கள் அந்த திருக்கூட்டத்தில் இருந்த தேவாதி தேவர்கள். என்ன செய்தார்கள்? ஐயா ஜோதி தேவரே, என்ன பொருள் தேவரே? அதோ நம்பி வருகிறார். முன்னாடி 3 பிள்ளைகளை கூட்டி வருகிறார். 3 குழந்தை. ஆமா. தம்பி என்ன இந்த குழந்தைக்கு இப்ப என்ன வயசு இருக்கும்? 7 வயது இருக்கும். 7 வயது. ஆமா. இந்த வயசுல போட்டு ஓட்டுறாங்க. ஆமா. அது இருக்கிறத கழுத்து வந்துச்சு. யாரையும் விட்டு வைக்க மாட்டான். இந்த உலகத்தை விட்டு வைக்க மாட்டான். நேற்று ராத்திரி சரியா 11:59 அவன் ஒருத்தனை கூட்டிட்டு வந்தார். ஆமா. அவன் தோத்து விட்டான். நம்ம துண்டக்காலம் துணியக்காலம் தூங்கும் போது என்று விரட்டி விட்டான். அப்படியானால் இந்த குழந்தைகளை கூட்டிக் கொண்டு வருகிறான். ஆமா. பண்டாடி வாராமல் அண்டி கண்ணு கருகூட ஒட்டாக்கால் கருவழிப்பால் உப்புராதி, உருகுட ஒட்டாக்கால் உருவழிப்பால் உப்புராதி. நட்டையிடம் சுற்றிடுவாங்களை ஆடு விட்டு பறத்திடுவார். தம்பி என்னடா இந்த குழந்தைகளை பரிசீலிக்க சொன்னாமல் கூட்டிக் கொண்டு வருகிறான் நந்தி. பாம்புக்கு பால் வார்த்தார் போல் கூட்டி வாராரே நந்தி. இந்த குழந்தைகளை இந்த கைவிற்குள் விடக்கூடாது என்று இதோ என்ன சொல்ல கூட்டுங்க ஆகட்டு வந்து வாசல் அழைத்தார்கள் அந்த தேவர்கள். அப்படி வாசலடையே பட்டமோதி
அண்ணா நம்முடத்தில் ஒளிந்து